ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்னைக்கு 2005 ஹோலியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூய அன்னப்பறவையான குழந்தைகளோட ஹோலி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். குழந்தைகள் கூட அன்புங்கிற கயிறில் இணைக்கப்பட்டு ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்க. பாப்தாதா குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்துட்ருக்கார். எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப உயர்ந்த நிலை குழந்தைகள் அடைகிறாங்க. பாருங்க, முழு கல்பத்திலையுமே குழந்தைகள் உங்களை போல அந்த உயர்ந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. இப்போ நிகழ்காலத்தில் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு பரமாத்மா படிப்பு, பரமாத்மா பாலனை, பரமாத்மா வரதானங்கள் இருக்கு. வருங்காலத்தில் உலக ராஜ்ய அதிகாரி ஆகுறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கு அப்படின்றார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நடுவில் பூஜைக்குரிய ரூபத்தில் கூட விதிபூர்வமான பூஜை குழந்தைகள் உங்களுக்கு நடக்குது. அந்த மாதிரி உலகத்தில் வேறு எந்த ஒரு தர்மாத்மாக்களுக்கு மகாத்மாக்களுக்கு நடக்கிறது இல்லை. இப்போ எவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலிகளாக இருக்கீங்க அப்படின்றார். அடுத்ததாக பாபா முரளியில் சொல்கிறாங்க, ஹோலி அப்படின்னாவே தூய்மைன்னு அர்த்தம். அதாவது ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரொம்ப ரொம்ப மிக மிக தூய்மை, மிக மிக உயர்வு அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே தூய்மை தான். எண்ணத்தளவில் கூட அந்த அப்பவித்திரத்தா இருந்தது அப்படின்னா உயர்ந்த நிலையை அடையறதுக்கு அது விடாது. தூய்மை தான் சுகம் அமைதியினுடைய பிறப்பிடமாக இருக்கு. தூய்மை சர்வ பிராப்திகளுடைய சாவியாக இருக்கு. இப்போ பாபா சொல்கிறாங்க, அதனால தான் குழந்தைகள் உங்களுடைய ஸ்லோகன் கூட நமக்கு என்ன ஸ்லோகன் கொடுத்துருக்கார் பாபா? தூய்மை ஆகுங்கள், யோகி ஆகுங்கள். இதனுடைய நினைவார்த்தமாக தான் உலகத்தில் மக்கள் ஹோலியை கொண்டாடுறப்ப முதல்ல எரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா கொண்டாடுறாங்க. அதாவது தூய்மையற்ற தன்மையை குழந்தைகள் நீங்கள் யோக அக்னியினால எரிக்கிறீங்க. ஸோ அவங்களும் முதல்ல என்ன பண்ணுறாங்க? எரிக்கிறாங்க, அப்புறம் கொண்டாடுறாங்க. எரிக்காமல் கொண்டாட மாட்டாங்க. ஸோ எரிக்கிறாங்க, தூய்மை அடைந்து குஷியாகி அப்புறம் கொண்டாடுறாங்க அப்படின்றார். அடுத்ததான் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, பாப்தாதா குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். ஒருத்தர் சாபமே கொடுத்தாலும் அவங்க அப்பவித்திரத்தாவுக்கு வசமாகி இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய அந்த சாபத்தை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? பாபா சொல்கிறாங்க, சுகத்தில் இருக்க முடியுமா? அப்புறம் யார், என்ன, எப்படி, ஏன் இந்த கேள்விகள் வரும். துக்கம்தான் வரும். அதனால் குழந்தைகள் ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை தான் வாங்கிக்கணும். இதை கற்றுக்கிட்டீங்களா அப்படின்றார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, உறுதிமொழி மற்றும் திடத்தன்மை. திடத்தன்மையோட உறுதிமொழி பண்ணுங்க. நான் சுகத்தை தான் கொடுப்பேன், சுகத்தை தான் வாங்கிப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை வாங்கிப்பேன். திடத்தன்மை தான் வெற்றிக்கான சாவியாக இருக்கு. இந்த சாவி எல்லார்கிட்டையும் இருக்குதானே? மாயை திருடிட்டு போயிடல தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, சிவபாபா பரந்தாம்லேருந்து ஏன் வந்திருக்கார், எதுக்காக வந்திருக்கார்? குழந்தைகளாகி உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன்றார். பாருங்க, பிரம்மா பாபா கூட இந்த மனித உடலை விட்டு அந்த ஒளி உடல், ஃபரிஷ்தா உடலை ஏன் தாரணை பண்ணியிருக்கார்? ஏன்னா இந்த பூத உடலை விட அந்த ஒளி உடல் மூலமாக அதிகமான உதவியை செய்ய முடியுன்றார். ஸோ பாப்தாதாவே சுயம் குழந்தைகளுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வரப்ப, ஆஃபர் பண்ணுறப்ப குழந்தைகள் நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க? பாபா சொல்கிறாங்க, கடின உழைப்பை ஏன் செய்கிறீங்க? 63 பிறவியாக ரொம்ப உழைச்சிட்டீங்க. அந்த கடின உழைப்பு செய்வதற்கான சம்ஸ்காரம் இப்பயும் உங்களை தன் சைடில் ஈர்க்குதா? குழந்தைகளே, இப்போ அன்பாக இருங்க. பாபா அன்பாக பாபாவுடைய நினைவில் உட்காருங்க, லவ்லீன் ஆயிடுங்க. அன்பு அந்த உழைப்பை முடிச்சிடும். குழந்தைகள் உழைப்பு செய்கிறது பாப்தாதாவுக்கு பிடிக்கல அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு 2 விஷயங்கள் மேலே பாப்தாதா குழந்தைகளுக்கு கவனத்தை இருக்கிறார். ஒன்று ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கணும். 2வது ஸ்டாக், சேமிப்பு செய்யணும். அதில் இந்த 2மே இம்பார்ட்டன்ட். அந்த சேமிப்புகளை கூட 3 விஷயங்கள் முக்கியமாக சேமிப்பு இருக்கணும், இருக்கான்னு செக் பண்ணணுன்றார். ஒன்று பாபா சொல்கிறார், நம்ம செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன், அதாவது உடனடி பலனுடைய சேமிப்பு, அது சேமிப்பு பண்ணும். 2வது
திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். இதனுடைய ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் சேமிப்பு பண்ணணும். ஆசீர்வாதங்களுடைய கணக்கு சேமிப்பாகணும். 3வது, சேவையின் மூலமாக பலனை சேமிப்பு செய்யறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை, நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, மென்மையான பேச்சு, இப்படி இருந்தால் தான் அது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. நான் அப்படிங்கிறது கிடையாது. பாபா சேவிக்கக்கூடிய பாபா கருவியான என் மூலமாக செய்ய வைக்கிறார் அப்படின்னு செய்யறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. இப்போ இந்த 3 சேமிப்பும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அப்புறம் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, இப்போ துக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது, இந்த துக்கம் இன்னும் அதிகமாகும். அதனால் குழந்தைகள், நீங்கள் மாஸ்டர் சூரியனாகி தன்னுடைய அனுபவம் அப்படிங்கிற அந்த ஒளி கிரணங்களை பரப்புங்க. பாருங்க, உலகத்தில் சூரியன் எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது. வெறும் அவசரம் நிறைய நல்லது சூரியன் பண்ணுறார். அதாவது வெறும் அந்த ஒளி வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாது, சக்தியும் கொடுக்குது. நிறைய நல்லதை சூரியன் பண்ணுது. அப்போ அதே மாதிரி குழந்தைகள், நீங்கள் கூட மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குஷி, அவசர சுகம், அமைதி, ஒத்துழைப்பு அப்படிங்கிற அந்த ஒளி கிரணங்களை நாலா சைடில் பரப்புங்க, அனுபவம் பண்ண வைங்க. உங்களுடைய முகத்தை பார்த்த உடனேயே துக்கமான அந்த முகம் கொஞ்சமாவது மலரணும், அந்த அளவுக்கு கவனம் வைங்க. சொல்லுங்க, ஞானம் கொடுக்கக்கூடிய விதாத்தா வள்ளல் ஆகுங்க, தபஸ்யா பண்ணுங்க. அந்த தபஸ்யாவோட ஜுவாலை ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்ய வைக்கணும், அந்த அளவுக்கு தபஸ்யா பண்ணுங்க, தபஸ்வி ஆகுங்க. மேலும் உங்களுடைய தொடர்பில் வரக்கூடியவங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து, ஊக்கம், உற்சாகம், தைரியத்தை கொடுத்து அவர்களுக்குள்ளேயும் உற்சாகத்தை கொண்டு வந்து பாபாவோட தொடர்பில் அவங்கள இணைக்க வச்சிருங்க அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 18/5/2025, ரிவைஸ் டேட் 25/3/2005. இன்றைய முரளியோட தலைப்பு, மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவம் எனும் கிரணங்களை பரப்புங்கள், ஞானத்தை வழங்கும் வள்ளல் ஆகுங்கள், தபஸ்வி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தனது தூய அன்னப்பறவைகளான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளும் அன்பினும் கயிற்றில் இணைந்து ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்தளவு தூய்மையோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை. கல்பம் முழுவதிலும் உங்களது பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடையாது. தனது பாக்கியம் என்னவென தெரிந்துள்ளீர்களா? நிகழ்காலத்திலும் பரமாத்மாவின் பாலனை, பரமாத்மாவின் படிப்பு, பரமாத்மாவின் வரதானங்களினால் வளர்கின்றீர்கள். நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரியாகின்றீர்கள். இப்போ ப்ரெசண்ட்டில் பரமாத்மா படிப்பு, பாலனை, வரதானம், ஃப்யூச்சரில் விஸ்வராஜ்ய அதிகாரி. ஆகவே வேண்டும், நிச்சயம் உறுதியானது. பிறகும் பூஜைக்குரியவர் ஆகும் பொழுது சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களது பூஜை விதிபூர்வமானது. வேறு யாருக்கும் அப்படி நடப்பதில்லை. ஆக நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் பூஜ்ய ஸ்வரூபத்தில் மிக மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜட சித்திரங்களும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடைபெறுகிறது. ஜட சித்திரங்களில் கூட நம்ம இப்போ என்னென்னலாம் ஒரு காரியம் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே அங்கே என்ன ஆகுது, நினைவார்த்தமாக பூஜை அப்படிங்கிறது நடக்குது. அநேக தர்ம பிதா, மகான் ஆத்மாக்கள் உள்ளனர். ஆனால் இவ்வாறு விதிபூர்வமான பூஜை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவின் குழந்தைகளான உங்களுக்கே நடைபெறுகிறது. உலகத்தில் எவ்வளோ மகான ஆத்மாக்கள், எவ்வளோ தர்மாத்மாக்கள் இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் பாபா சொல்கிறார், உங்களுக்கு தான் இந்த மாதிரி விதிபூர்வமான பூஜைங்கிறது நடக்குது. வேற யாருக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது. ஏனெனில் இப்போது ஒவ்வொரு செயலையும் கர்மயோகியாகி விதிபூர்வமாக செய்வதன் பலனாக விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகிறது. அவ்வளோ ஹையஸ்டான உயர்ந்த பூஜை யாருக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் நமக்கு நடக்குது.
கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி பூஜை நமக்கு தான் நடக்குது? ஏன்னா இப்போ சங்கம் யுகில் ஒவ்வொரு காரியத்தையும் கர்ம யோகியாக ஆகி விதிபூர்வமாக பண்ணுறதனுடைய பலனாக விதிபூர்வமாக பூஜை நடைபெறுது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் குழந்தைகளான உங்களுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தியை தருகின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, ஹோலி என்றாலே தூய்மை, ஹோலியஸ்ட் ஹையஸ்ட், மிக மிக தூய்மை, மிக மிக உயர்ந்த நிலை. இந்த பிராமண வாழ்வின் அஸ்திவாரமே தூய்மைதான். எண்ணத்திலும் தூய்மையற்ற தன்மை இருந்தால் உயர்ந்த நிலையை அடைய விடாது. தூய்மையே சுகம் சாந்தியின் பிறப்பிடமாகும். தூய்மை சர்வ பிராப்திகளின் சாவியாகும். எனவே உங்களுக்கான ஸ்லோகன் இதுதான், தூய்மை ஆகுக, யோகி ஆகுக. நினைவார்த்தமான ஹோலியிலும் பாருங்கள், முதலில் எரிக்கிறார்கள், பிறகு கொண்டாடுகிறார்கள். ஹோலி பண்ணுறப்ப முதல்ல எரிப்பாங்க, அப்புறம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எரிக்காமல் கொண்டாடுவதில்லை, தூய்மையின்மையை எரிப்பது. அதாவது பாபா சொல்கிறார், யோக அக்னியினால் தூய்மையின்மையை அபவித்திரதாவை குழந்தைகள் நீங்கள் எரிக்கிறீங்க. இதன் நினைவாகவே அவர்கள் நெருப்பில் எரிக்கிறார்கள். யோகாவில் நம்ம இம்பியூரிட்டியை எரிக்கிறோம், அங்கே உலகத்தில் ஹோலியில் என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் எரிக்கிறாங்க. எரித்த பிறகே தூய்மை அடைந்து குஷியில் கொண்டாடுகிறார்கள். தூய்மையின் நினைவாக சந்திப்பை கொண்டாடுகின்றனர். ஏனெனில் நீங்கள் அனைவரும் தூய்மை இன்மையை எரிக்கின்றீர்கள். பரமாத்மாவின் தொடர்பால் செந்நிறமாகிறீர்கள். அப்போது அனைத்து ஆத்மாக்கள் குறித்தும் சுப பாவனை, சுப விருப்பங்களோடு சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். இதன் நினைவாகவே மங்களகரமான சந்திப்பாக கொண்டாடுகிறார்கள். எனவே பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இதையே நினைவூட்டுகிறார். எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். தனது ஆசீர்வாதங்களின் சுப பாவனையுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுங்கள். ஏனெனில் ஒருவர் உங்களுக்கு சாபமே கொடுத்தாலும் அவர் தூய்மையின்மைக்கு வசமாகி உள்ளார். ஒருவேளை நீங்கள் சாபத்தை மனதில் வைத்திருப்பீர்களேயானால் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா, சுகம் பெறுவீர்களா? மாறாக ஏன், என்ன, எப்படி, யாரேனும் வீண் எண்ணங்களின் வரிசையில் துக்கத்தை அனுபவம் செய்வீர்களா? சாபம் பெறுவதென்பது தன்னையும் அமைதியை இழக்கச் செய்து துக்கத்தை அனுபவம் செய்விப்பதாகும். ஒருத்தங்க சாபம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பவித்திரதாவுக்கு வசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய அந்த சாபத்தை நான் எனக்குள்ளார உள்ளே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? என்னோட அமைதியும் போகும், நானும் துக்கத்தில் வருவேன். ஸோ பாபா சொல்கிறாங்க, அதனால் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தான சுகமே தர வேண்டும், சுகமே பெற வேண்டும் என்பதற்கு ஊறு விளைவிப்பதாகும். ஆக குழந்தைகள் அனைவரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை பெறவும் கற்றுக்கொண்டீர்கள் தானே? கற்றுக்கொண்டீர்களா? அப்புறம் பாபா சொல்கிறாங்க, உறுதிமொழி மற்றும் திடத்தன்மை. திடத்தன்மையுடன் உறுதிமொழி செய்யுங்கள். சுகத்தையே கொடுப்பேன், சுகத்தையே பெறுவேன். ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், ஆசீர்வாதங்களை பெறுவேன். உறுதிமொழியா? தைரியம் இருக்கிறதா? யாரிடம் தைரியம் உள்ளதோ இன்று முதல் ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் பெறுவேன் எனும் திட சங்கல்பம் செய்வீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பக்காவா? பக்காவா? கச்சாவாக ஆகக்கூடாது. காயானால் காயான பழத்தை பறவைகள் அதிகம் தின்றுவிடும். திடத்தன்மையே வெற்றிக்கான சாவி ஆகும். அதனால் இன்னிலேருந்து நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் வாங்கிப்பேன்னு சொல்கிறவங்க, பக்காவாக இருக்கவங்க கை தூக்குங்க. ஏன்னா அந்த திடத்தன்மை வேணும். திடத்தன்மை தான் வெற்றிக்கான சாவி. அனைவரிடமும் சாவி உள்ளதா? உள்ளதா சாவி? சாவி பத்திரமாக உள்ளதா? மாயை திருடிவிடவில்லை தானே? அதற்கும் சாவி மிகவும் பிடிக்கும். மாயை கூட அந்த திடத்தன்மைங்கிற சாவி ரொம்ப பிடிக்குதான். எப்போதும் இந்த எண்ணத்தை நினையுங்கள், மறந்து விடாதீர்கள். நினைவில் வையுங்கள், நான் செய்தே தீருவேன், செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன், நடந்தே தீரும், நடந்தேறியே உள்ளது. இதனையே நம்பிக்கை புத்தி வெற்றி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாடகம் வெற்றியாகவே அமைக்கப்பட்டுள்ளது. திரும்ப செய்தால் மட்டுமே போதும். ட்ராமா வெற்றி அடையக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் நான் ரிப்பீட் பண்ணி செய்யணும், அவ்வளோதான். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் உருவாகி கொண்டே இருக்கிறது.
திரும்ப செய்ய வேண்டும். கஷ்டமா? அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? ஏன் கடினமாகிறது? தானாகவே சுலபமானதை கடினமாக்கி விடுகிறீர்கள். ஈஸி தான், ஆனால் நானே என்ன பண்ணுறது, ஈஸியானதை கஷ்டமாக்கிடுறேனா. சிறிய தவறு செய்து விடுகிறீர்கள் தெரியுமா? அது என்ன தவறு என்று. குட்டி மிஸ்டேக் பண்ணுறோமா? என்ன மிஸ்டேக்னு தெரியுமா? பாப் தாதாவிற்கு அந்த நேரத்தில் இரக்கம்தான் வருகிறது. என்ன சொல்வது? அன்பு ஏற்படுகிறது. என்ன அன்பு வருகிறது? ஒரு புறம் பாபா என்னுடன் இணைந்துள்ளார் என்று சொல்கிறீர்கள். உடன் அல்ல, என்னுடன் இணைந்துள்ளார். பாபா கம்பைண்டா இருக்கார் அப்படின்னு ஒரு சைடில் சொல்றீங்க. அப்ப இணைந்துள்ளாரா? இரட்டை வெளிநாட்டினருடன் இணைந்தே உள்ளார். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இணைந்துள்ளாரா? கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் இணைந்துள்ளாரா? நல்லது, எல்லாரும் கூட பாபா கம்பைண்டா இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் பாபா சொல்ல, நல்லது. இன்று மதுபன் வாசி, பாண்டவ பவன், ஞான சரோவர் இங்குள்ளவர்களுக்கும் தனி அறையில் கேட்டுக்கொண்டிருப்பதாக பாப்தாதாவிற்கு செய்தி கிடைத்தது. மதுபன், பாண்டவன், ஞான சரோவரில் இருக்கவங்களாம் தனியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவர்களிடம் பாப்தாதா கேட்கிறார், பாப்தாதா கம்பைண்டாக உள்ளாரா? கை உயர்த்துகிறார்கள். சர்வசக்திவான் பாப்தாதாவே கம்பைண்டாக இருக்கும் போது பிறகு ஏன் தனியே செல்கிறீர்கள்? நீங்கள் பலவீனமாகவே இருந்தாலும் கூட பாப்தாதா சர்வசக்திவான் அல்லவா? தந்தையை விட்டு தனியாக இருக்கும் பொழுதே பலவீனம் அடைகிறீர்கள். கம்பைண்டாகவே இணைந்தே இருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நேரமும் சகயோகியாகவே இருக்கின்றார். சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வந்தது ஏன்? எதற்காக வந்துள்ளார்? குழந்தைகளுக்கு உதவி செய்யவே வந்துள்ளார். பாருங்கள், பிரம்மா பாபாவும் பூத உடலை விடுத்து ஒளி உடல் எடுத்தது எதற்காக? மானுடலை விட ஒளி உடலில் மிக அதிகமாகவே உதவி செய்ய முடியும். இந்த சாக்கார தேகத்தை விட அந்த ஃபரிஷ்தா உடல் மூலமாக பாபாவால் நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பாப் தாதாவே உதவி செய்ய முன் வரும் போது நீங்கள் ஏன் தனிமையாக இருக்கிறீர்கள்? கடின உழைப்பை ஏன் மேற்கொள்கிறீர்கள்? 63 பிறவிகளாக உழைத்தீர்கள். அந்த உழைப்பின் சன்ஸ்காரம் இன்னமும் இருக்கின்றதா? 63 பேர்ஸோட சன்ஸ்கார் உழைச்சி ஸோ அந்த சன்ஸ்கார் இப்பயும் உங்களை அட்ராக்ட் பண்ணதா என்ன? அன்பில் இருங்கள், லவ்லீன் ஆகுங்கள். அன்பு உழைப்பை நீக்குகிறது. உழைப்பு நன்றாக உள்ளதா? பழக்கத்தில் ஊறிவிட்டதல்லவா? சகஜ யோகிதானே? பாப்தாதா முக்கியமாக பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளுக்காகவே பரிசு கொண்டு வந்துள்ளார். என்ன பரிசு தெரியுமா? என்ன பாபா கிஃப்ட் கொண்டு வந்திருக்கார்? உள்ளங்கைகளில் ஸ்வர்க்கம் கொண்டு வந்துள்ளார். உங்களது சித்திரமும் உள்ளது தானே? குழந்தைகளுக்காகவே ராஜ்ய பாக்கியம் கொண்டு வந்துள்ளார். எனவே பாப் தாதாவிற்கு உழைப்பு பிடிக்கவில்லை. பாபா குழந்தைகளுக்காக உலக ராஜ்ய பாக்கியத்தையே கிஃப்டாக கொண்டு வந்திருக்கார். ஸோ குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டது உழைக்கிறத பார்க்குறப்ப பாபாவுக்கு பிடிக்கலன்றார் பாபா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார். ஆகவே உழைப்பினும் மாயையின் யுத்தத்திலிருந்து விடுபட சங்கல்பம் மூலமாக ஹோலி எரிப்பீர்களா? எரிப்பது என்றாலே பெயர் அடையாளமும் அழிந்தே போகும். அதாவது இனிமேட்டு இந்த மாதிரி உழைப்பு இருக்காது, உழைப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சங்கல்பத்தை எரித்துட்டு ஸ்ட்ராங்காக ஹோலி எரிப்பீங்களான்னு கேட்குறார் பாபா. அப்போ எரிக்கிறோன்னா பெயர் அடையாளமும் அழிந்தே போகும். எந்த பொருளையும் எரித்தால் பெயர் உருவம் அழிந்தே போகும் அல்லவா? அவ்வாறு ஹோலி கொண்டாடுவீர்களா? கையை அசைக்கிறீர்கள், கொண்டாடுவீங்களா அந்த மாதிரி அப்படின்னா எல்லாம் கையை அசைக்கிறாங்க. பாப்தாதாவும் கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் என்பது கூட இருக்கிறது இல்லையா? மனம் என்னும் கையை அசையுங்கள். இந்த கையை அசைப்பது மிக எளிது. மனதால் ஏற்றுக்கொண்டால் செய்தே ஆக வேண்டும். சந்திக்க வந்துள்ளார்கள், கையை உயர்த்துங்கள். பாபா சொல்றாங்க, மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஆயிடுவீங்க. அடுத்தது பாபா சார், பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, ஸோ கை தூக்குங்க அப்படின்றார். இரட்டை வெளிநாட்டவரும் உள்ளனர். இப்பொழுது முதன்முறையாக வந்துள்ளவர்களுக்கு முக்கியமாக பாப்தாதா
நீங்கள் தனது பாக்கியத்தை உருவாக்கியதற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஃபர்ஸ்ட் டைமாக மதுபன் வந்தவங்க உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். ஆனால் இந்த வாழ்த்தை நினைவில் வையுங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் இறுதியாக வந்தாலும், அதாவது லாஸ்ட்டாக வந்திருந்தாலும், நீங்கள் அனைவரும் இறுதியாக வந்தாலும் விரைவாக செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. லாஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்றார். ஏனெனில் ஃபைனல் ரிசல்ட், அதாவது இறுதி லாஸ்டான அந்த கடைசி ரிசல்ட்டு இன்னும் வெளியாகவில்லை. ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆக இறுதியாக வந்தவர்களும் முதலில் வந்தவர்களை விட இறுதியில் வந்துள்ளீர்கள் தானே. லாஸ்ட்டாக வந்திருக்கீங்க, அதாவது முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்தவங்க லாஸ்ட்டாக தானே வந்திருக்கீங்க அப்படின்றார் பாபா. 2005 பாபா அப்படி சொல்கிறார். ஆகவே இறுதியே ஆனாலும் விரைவாக வந்து முதல் இடத்தை பெற முடியும். லாஸ்டோ ஃபாஸ்டோ ஃபஸ்ட்டாக வர முடியும் அப்படின்றார். அனுமதி உள்ளது, வரலாம். எனவே எப்போதும் இந்த லட்சியத்தை நினைவில் வையுங்கள். ஆத்மாவாகிய நான் விரைவாக சென்று முதல் இடத்தை அடைந்தே தீருவேன். ஃபஸ்ட்டாக நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னு லட்சியம் வைங்க எப்பயுமே. முக்கிய பிரமுகர்களும் அதிகம் வந்துள்ளனர். விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். விஐபி என்று சொல்கிறோம், ஆனால் இப்போது முக்கிய பிரமுகர் என்பதிலிருந்து மிக முக்கிய பிரமுகர்களாக ஆக வேண்டும். விஐபியிலேருந்து விவிஐபி ஆகணுன்றார். பாருங்கள், தேவதைகள் உங்களது ஜட சித்திரங்கள், மிக 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 முக்கிய பிரமுகர்கள். நீங்களும் அனைவரும் மூதாதையர் ஆகிய தீர வேண்டும். பாப்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். உறவில் வந்துள்ளீர்கள், அதாவது பாபாவுடைய சம்பந்தத்தில் வந்திருக்கீங்க. விஐபியாக வந்துள்ளவர்கள் எழுந்திருங்கள். உட்கார்ந்து உட்கார்ந்து களைத்திருப்பீர்கள், சிறிது எழுந்திரியுங்கள். விஐபியாக வந்திருக்கவங்க எந்திரிக்க சொல்லனா ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பாங்களே, டயர்டாக இருப்பீங்க, சரி கொஞ்சம் எழுந்திரிங்க அப்படின்றார். நல்லது. நிகழ்காலத்தில் பாப்தாதா 2 விஷயங்கள் மீது மீண்டும் மீண்டும் கவனத்தை ஈர்க்கின்றார். 2 விஷயங்கள் மேலே பாபா அட்டென்ஷன் கொடுக்குறார். ஒன்று ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி வையுங்கள், ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றார். மற்றொன்று ஸ்டாக், அதாவது சேமித்து வையுங்கள். ஒன்று ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைங்க, 2வது ஸ்டாக் சேமிப்பு வைங்க. இரண்டும் மிக அவசியமானது. முக்கியமாக 3 பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யுங்கள். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஸ்டாக் சேமிப்பு பண்ணணும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ சேமிப்புங்கிற விஷயத்தில் 3 முக்கியமான பொக்கிஷங்களை சேமிக்கணுன்றார். ஒன்று தனது முயற்சிக்கான பலன், அதாவது உடனடி பலனை சேமிப்பு செய்யுங்கள். 2வது திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வது. தான் மட்டும் திருப்தியாக இருப்பது அல்ல, பிறரையும் திருப்தி செய்தல். அதன் பலனாக ஆசீர்வாதங்களை சேமியுங்கள். அவ்வப்போது ஆசீர்வாதங்களை சேமிப்பு செய்த போதும் செல்ல செல்ல சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமடைந்து தைரியம் இழந்து சேமித்த பொக்கிஷங்களையும் இழந்து விடுகின்றனர். பாபா சொல்கிற மாதிரி திருப்தியாக இருக்கோமா, திருப்திப்படுத்துகிறோமா, ரிசல்ட் ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, அதை சேமிக்கிறோம். ஆனால் போக போக அப்புறம் என்ன பண்ணிடுறோமா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரப்போ தைரியம் போயிடுது, கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அப்போ இவ்வளோ நாளாக செஞ்ச சேமிப்பு கூட என்ன ஆகிடுது, இழந்து போயிடுறோமா. ஆகவே ஆசீர்வாதங்களின் கணக்கும் சேமிப்பாக வேண்டும். அதற்கான விதி திருப்தியாக இருப்பது, திருப்திப்படுத்துவது. 3வது சேவை மூலமாக பலனை சேமிப்பது. சேவையிலும் முக்கியமாக நிமித்தமான உணர்வு, பணிவான உணர்வு, மென்மையான வார்த்தைகள். எல்லையில்லாத சேவை எனதல்ல, பாபா. செய்விப்பவர் பாபா கருவியான என் மூலம் செய்ய வைக்கின்றார். இதுவே எல்லையில்லாத சேவை. சேவை பண்ணணும், அதன் மூலமாக கிடைக்கிற பலனை சேமிக்கணும். ஆனால் அந்த சேவை கூட என்னோடது கிடையாது, பாபா செய்விக்கக்கூடிய பாபா கருவியான என் மூலமாக செய்ய வைக்கிறார். அந்த உணர்வோடு பண்ணணும். பணிவான உணர்வு, பாபா சொல்லார் கருவிங்கிற அந்த நிமித்த உணர்வு, மென்மையான வார்த்தைகள், பேச்சு, இது இருக்கிறப்ப தான் இதுவே எல்லையில்லாத சேவையாகும். இம்மூன்றையும் சோதனை செய்யுங்கள். 3ம் சேமிப்பில் இருக்கிறதா? எனது எனும் உணர்வு இருக்கக்கூடாது. எனது அப்படின்னா தெரியாத அளவுக்கு அந்த உணர்வே இருக்கக்கூடாதுன்றார். ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலை வேண்டும். இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என யோசிக்கிறீர்களா? சீசன் முடிவடைகிறது. அந்த 6 மந்த்ஸ்க்கான பாபாவோட சீசன் முடிவடையுது.
இப்போது 6 மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? 6 மந்த்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? பாபா சொல்கிறாங்க, 1 கணக்கை சேமிப்பு செய்யுங்கள், நன்றாக சோதனை செய்யுங்கள். எங்கேனும் ஒரு மூலையில் ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசை இருக்கிறதா? தனக்குள்ளார நல்லா செக்கிங் பண்ணி பாருங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில எல்லைக்குட்பட்ட ஆசை ஏதாவது இருக்கா எனக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நான் எனது என்பது இல்லை தானே, நான் என்னோடது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தானே, பெறுபவர்களாக இல்லை தானே. ஞானம் தருபவர் ஆகுங்கள், பெறுபவர் அல்ல. வாங்கிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்களா ஆகுங்க. பெறுபவர் அல்ல. பெயர், புகழ், கௌரவம் எதையும் பெறுபவர் அல்ல. வள்ளல், ஞானம் வழங்கும் வள்ளல் ஆகுங்கள். மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகணும் அப்படின்றார். பாபா சொல்றாங்க, இப்போது மிக மிக துக்கம் அதிகரிக்கின்றது, இன்னும் அதிகமாகும். எனவே மாஸ்டர் சூரியனாகி அனுபவம் என்னும் ஒளி கதிர்களை பரப்புங்கள். ஒரே நேரத்தில் சூரியன் எத்தனை நல்ல பலன்களை தருகின்றது? ஒன்று கிடையாது. வெறும் ஒளி மட்டும் கொடுப்பதல்ல, சக்தியும் கொடுக்கின்றது, அநேக பலன்களை தருகின்றது. அவ்வாறே நீங்கள் அனைவரும் 6 மாதத்தில் ஞான சூரியனாகி சுகம், குஷி, அமைதி, ஒத்துழைப்பு எனும் கதிர்களை பரப்புங்கள். சீசன் முடியுது, 6 மந்த்ஸில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் குழந்தைகள் ரொம்ப யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபா சொல்கிறது, நான் எனது அப்படிங்கிறது எனக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை தானே, எல்லைக்குட்பட்ட ஆசை எதுவும் இல்லை தானே அப்படின்னு நல்லா செக் பண்ணுங்க. அப்புறம் இந்த 6 மந்த்ஸில் மாஸ்டர் ஞான சூரியனாகி சுகம், குஷி, அமைதி, ஒத்துழைப்பு இதனுடைய வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு ஒளி கதிர்களை பரப்புங்கன்றார். அனுபவம் செய்ய வையுங்கள். உங்கள் முகத்தை பார்த்த மாத்திரமே துக்கமான முகம் சிறிதேனும் மலர வேண்டும். கொஞ்சமாவது துக்கத்தில் இருக்கக்கூடிய முகம் மலரணுன்றார் பாபா. இதில் கவனம் தர வேண்டும். ஞானம் வழங்கும் விதாத்தா ஆக வேண்டும். தபஸ்வி ஆகுங்கள். நீங்கள் செய்யும் தபஸ்வியாவின் ஜுவாலை ஏதேனும் ஒன்றை அனுபவம் செய்விக்கும் வகையில் அத்தகைய தபஸ்யா செய்யுங்கள். யோகா பண்ணுறேன் அப்படி இல்லையா, நான் செய்யக்கூடிய யோகா மூலமாக என் முன்னால் வரக்கூடிய யாராவதுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். என் முன்னாலே ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி நான் தபஸ்யா பண்ணணுன்றார் பாபா. வாணி சொல்வது மட்டும் போதாது, அனுபவம் செய்ய வையுங்கள். அனுபவம் என்றென்றும் நிலைத்திருக்கும். வார்த்தைகள் கேட்கும் போது மட்டும் நன்றாக இருக்கும், எப்போதும் நினைவில் நிற்காது. எனவே அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி அனுபவம் செய்ய வையுங்கள். தனது தொடர்பில் வரும் அனைவருக்கும் தனது ஒத்துழைப்பால் தைரியம், ஊக்கம், உற்சாகத்தை கொடுக்க செய்து பாப் தாதாவுடன் தொடர்பை இணைத்து விடுங்கள். என்னுடைய கான்டாக்டில் வரவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தைரியம், ஊக்கம், உற்சாகத்தை கொடுத்து அவங்கள பாபாவோட கம்பைண்டாக கனெக்ட் பண்ண வைங்க அப்படின்றார். பாபாவோட கான்டாக்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதிகம் கடின உழைப்பை கொடுக்காதீர்கள். நம்ம கனெக்ஷனில் வரவங்களுக்கும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்காதீங்கன்றார். தானும் கஷ்டப்படாதீர்கள், பிறரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள். நீங்கள் நிமித்தமான கருவிகளே. கம்பீரமானவர்களும் ஊக்கம், உற்சாகம் பெறும் வகையில் ஊக்கம், உற்சாகத்திற்கான நல்லதோர் அதிர்வலைகளை அமையுங்கள். பரப்புங்கன்றார். ஊக்கம், உற்சாகத்தினுடைய இந்த ஒளிக்கதிர்களை பரப்புங்க. மகிழ்ச்சியில் மனம் நடனமாடட்டும். என்ன செய்ய வேண்டும் கேட்டீர்களா? ரிசல்ட்டை பார்க்கலாம். என்ன பண்ணோன்னு யோசிச்சிங்க, என்ன பண்ணோன்னு பாபா சொல்லிட்டாரு. இப்போ பாபா சொல்ல நான் ரிசல்ட்டை பார்க்குறேன். எந்த இடம் எத்தனை ஆத்மாக்களை உறுதி பெறச் செய்தீர்கள்? தானும் உறுதி பெற்றுள்ளீர்களா? எத்தனை ஆத்மாக்களை திடப்படுத்தினீர்கள்? தவறேதும் செய்யவில்லையே, தப்பு எதுவும் பண்ணலையே, பொய் சொல்லவில்லையே, பொய் பேசவில்லையே, விக்கர்மம் செய்யவில்லையே என சாதாரண கணக்கை மட்டும் பார்க்க மாட்டோம். பாபா ரிசல்ட் பார்ப்பாரு. ரிசல்ட்டில் என்ன பார்ப்பாராம்? தப்பு பண்ணல தானே, பொய் பேசல தானே, விக்கர்மம் பாவம் எதுவும் பண்ணல தானே அப்படின்னு சாதாரணமாக மட்டும் பாபா கணக்கை பார்க்க மாட்டாராம். எத்தனை ஆத்மாக்களை ஊக்கம், உற்சாகத்தில் கொண்டு வந்தீர்கள், அனுபவம் செய்ய வைத்தீர்கள், உறுதி பெற சாவி கொடுத்தீர்கள். இதையும் பாபா ரிசல்ட்டில் பார்ப்பாராம். எத்தனை பேரை ஊக்கம், உற்சாகத்தில் கொண்டு வந்தேன், எத்தனை பேருக்கு அனுபவத்தை பண்ண வச்சேன், எத்தனை பேருக்கு உறுதித்தன்மை, திடத்தன்மையோட சாவி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணேன். இதை பாபா பார்ப்பார். சரிதானே? செய்தே ஆக வேண்டும்.
பாப் தாதாவும் செய்வீர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இல்லை, செய்தே ஆக வேண்டும். செய்வீங்கன்னு ஏன் சொல்லணும்? செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றார் பாபா. நீங்கள் செய்யாது வேறு யார் செய்வது? நீங்களே பண்ணலனா வேற யார்? நம்மளே பண்ணலனா வேற யார் செய்வாங்க? பின்னால் வருபவர்களா? நீங்களே ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து அதிகாரம் பெற்றவர்கள், அதிகாரி ஆனீர்கள். ஒவ்வொரு கல்பமும் ஆவீர்கள். இதுக்கு முன்னாலே அதிகாரி ஆயிருக்கும், ஒவ்வொரு கல்பத்திலையும் அதிகாரி ஆகும். அத்தகைய உறுதி வாய்ந்த குழந்தைகளின் குழுவை பாப் தாதா காண விரும்புகிறார். சரிதானே? கை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். மனதின் கையை உயர்த்துங்கள். உறுதியான நம்பிக்கை எனும் கையை உயர்த்துங்கள். இதில் எல்லோரும் பாஸ் ஆகி விட்டீர்கள். எல்லாரும் கை தூக்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்கன்ற பாபா. பாஸ் ஆகி விட்டீர்கள். பாஸ் தானே? நல்லது. பாபா யார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் உள்ள தந்தையின் உள்ளத்தில் உறைந்த குழந்தைகளுக்கு, தொலைவில் அமர்ந்த போதும் பாப் தாதாவின் அன்பினை அனுபவம் செய்யும் குழந்தைகளுக்கு, சதா ஹோலி எனும் தூய்மையின் அஸ்திவாரத்தினை உறுதி செய்யும் குழந்தைகளுக்கு, கனவிலும் தூய்மையின்மையின் அம்சத்தையும் விரட்டிவிடும் மகாவீர் மகாவீரணி குழந்தைகளுக்கு, எப்போதும் ஒவ்வொரு பொழுதும் சேமிப்பு கணக்கால் முழுமையாக நிறைந்துள்ள குழந்தைகளுக்கு, என்றென்றும் திருப்தியின் மணியாகி தானும் திருப்தியுடன் இருந்து பிறரையும் திருப்தி செய்யும் தந்தைக்கு நிகரான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளோட பாபா பேசுறார். தாதிமார்கள் குரு பாயாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அருகே அமருங்கள். சகோதரர் அருகே அமருவார். நல்லது. பாப் தாதா தினமும் அன்பெனும் அரவணைப்பை தருகிறார். நிமித்தமானவர் அல்லவா? இந்த அரவணைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. நல்லது. உதாரணமாக திகழும் உங்களையெல்லாம் பார்க்கும் போது அனைவர் மனதிலும் தைரியம் வருகிறது. எக்ஸாம்பிளாக தாதிகள் இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்ப மற்ற எல்லாரோடைய மனசுலேயும் தைரியம் வருதான். நிமித்தமான கருவிகளாக திகழும் தாதிமார்களுக்கு நிகராக சேவையில் நிமித்த பாவனையில் முன்னேற வேண்டும். தாதிகள் எப்படி நிமித்த உணர்வோடு பண்ணுறாங்களோ அவங்கள போல நிமித்தமாகி சேவை பண்ணணும், முன்னேற்றம் அடையணுன்றார். நல்லது. உங்களுக்கெல்லாம் செய்பவர் செய்ய வைக்கின்றார், நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதல்லவா? செய்பவர் செய்ய வைக்கிறார், நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குதானே அப்படின்னு தாதிகள் எல்லாம் பார்த்து கேட்கிறார். இந்த நிமித்த பாவனை சேவை செய்கிறது. நான் எனும் உணர்வா இருக்கிறதா? ஏதேனும் ஒரு வகையில் நான் எனும் உணர்வு வருகிறதா? நல்லது. முழு உலகிற்கும் முன்பாக உதாரணமாக திகழ்பவர்கள் நிமித்தமானவர்களே. ஆகவே பாப் தாதாவும் எப்போதும் பிரத்யேகமான அன்பையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி கொண்டே இருக்கிறார். ஃபுல் வேர்ல்டுக்கு முன்னாலே எக்ஸாம்பிளாக வரக்கூடியவங்க நிமித்தமான ஆத்மாக்கள் தான். அதனால் பாபா சொல்கிறார், நிமித்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாப் தாதா ரொம்ப ஸ்பெஷலி இண்டிவிஜுவலி பாபா அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்பயும் நான் நிமித்தமானவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன்றார். நல்லது. நிறைய பேர் வந்துள்ளீர்கள். நல்லது. இறுதி முறை விரைவாக நடந்தேறியது. இந்த லாஸ்ட் டைம் சீக்கிரமாக நடந்திருக்கு அப்படின்றார். நல்லது. இரட்டை வெளிநாட்டினரின் முக்கிய சகோதரிகளுடன், இம்பார்ட்டண்ட்டான டபுள் ஃபாரினர்ஸ் டீச்சர்ஸோட அனைவரும் இணைந்து அனைவருக்கும் பராமரிப்பு தருவதில் நிமித்தமாக உள்ளீர்கள். இந்த படிப்பை நன்கு செய்கிறீர்கள். இந்த ஒரு பார்ட்டு நல்லா ப்ளே பண்ணுறீங்கன்றார். தானும் புத்துணர்வு பெற்று பிறரையும் புத்துணர்வு பெறச் செய்கிறீர்கள். நன்கு நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள். பாப் தாதாவிற்கு பிடித்துள்ளது. தான் முதலில் புத்துணர்வு பெறும் பொழுதே பிறரையும் புத்துணர்வு பெறச் செய்வீர்கள். மிக நல்லது. அனைவரும் நன்கு புத்துணர்ச்சி பெற்றுள்ளீர்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சியே. மிக்க நல்லது. ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய வரதானம், ஞானம் நிறைந்த மனோநிலை மூலமாக இன்னல்களை கடந்து செல்லும் அங்கதனை போன்று ஆடாத அசையாதவர் ஆகுக. ஞானம் நிறைந்த மனோநிலை மூலமாக இன்னல்களை கடந்து செல்லும் அங்கதனை போன்று ஆடாத அசையாதவர் ஆகுக. கியான் யுக்த் நாலேஜ்ஃபுல் ஸ்திதி மூலமாக பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அங்கதன் போல ஆடாத அசையாதவங்களா ஆகணும் அப்படின்றார். ராவணன் ராஜ்யத்தின் எந்த ஒரு இன்னல் அல்லது மனிதர்
கொஞ்சம் கூட எண்ணத்தளவிலும் அசைக்க முடியாத அளவிற்கு ஆடாத அசையாதவரினும் வரதானத்தை பெற்றவராக ஆகுங்கள். ராவண ராஜ்யத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது மனிதரோ எனக்கு கொஞ்சம் கூட ஷேக் கூட பண்ண முடியக்கூடாது. அந்த அளவுக்கு நான் ஆடாத அசையாதவராக இருக்கேன் அப்படிங்கிற வரதானத்தை அடைந்த ஆத்மாவா ஆகணுன்றார். ஏனெனில் இன்னல்கள் எதுவாயினும் அது நம்மை வீழ்த்த வரவில்லை, மாறாத உறுதி பெறச் செய்யவே வருகிறது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது எனக்கு கீழே தள்ளி விடுறதுக்காக வரல, என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக தான் அது எனக்கு வந்திருக்கு. ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் தேர்வை கண்டு குழப்பம் அடைவதில்லை. எக்ஸாம் பேப்பரை பார்த்து நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்கள் எப்பயும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. மாயை எந்த ரூபத்திலும் வரக்கூடும். ஆனால் நீங்கள் யோக அக்னியை ஏற்றி வையுங்கள், ஞானம் நிறைந்த மனோநிலையில் இருங்கள். அப்போது அனைத்து தடைகளும் தானாகவே முடிந்து போகும் மற்றும் நீங்கள் ஆடாத அசையாத நிலையில் நிலைத்திருப்பீர்கள். முரளியோட ஸ்லோகன்: சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷங்களின் சேமிப்பாகி இருந்தால், சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகி இருந்தால் வீண் சங்கல்பங்களால் நேரம் விரயமாகாது. அதாவது பியூரான சுத்தமான எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தோட சேமிப்பு இருக்கு, பாசிட்டிவான தாட்ஸோட சேமிப்பு இருக்கு, பியூர் தாட்ஸோட சேமிப்பு இருக்கு அப்படின்னா வீணான எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகி நேரத்தை வேஸ்ட் பண்ண வைக்க முடியாது அப்படின்றார். சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகி இருந்தால் வீண் சங்கல்பங்களால் நேரம் விரயமாகாது, வேஸ்ட் தாட்ஸ்ல டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட்: தூய்மையின் ஆதாரத்திலேயே பிரம்மா பாபா ஆதிதேவன் முதற் இளவரசராகினார். அவ்வாறே நீங்களும் தந்தையை பின்பற்றி முதல் எண்ணுக்கான பட்டியலில் வாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பருக்கான லிஸ்ட்ல வாங்கன்றார். ஏனெனில் பிராமண பிறவியின் சன்ஸ்காரமே தூய்மைதான், உங்களது உன்னத உயர்வே தூய்மைதான். சாந்தி.